ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஏஐன்னு சொல்லுவாங்க. அந்த துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏர்போர்ட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அரசு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 98,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 309 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேக்கன்சியாக இருக்குது. சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஏஐ துறையிலேருந்து. ஸோ ஏஐ துறை ஏர்போர்ட் வேலை அப்படின்னும் போது யாரும் பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து லக்கேஜ் தூக்கணும், இல்லை வந்து அங்கே இருக்கவங்க க்ளீன் பண்ணணும், அங்கே இருக்கவங்கள பார்த்து செக் பண்ணி அனுப்பணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழங்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், இந்த வேலை ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை. ஸோ ப்ராப்பராக அந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கூட மிஸ் ஆகாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி, நல்லாவே தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களோட மொபைல் மூலமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நானும் ஓரளவு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் செலக்ட் ஆகணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம் லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஹையர் போஸ்டிங்கில், அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போது உங்களுக்கு அவங்க ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஓப்பனிங்காக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு எந்தவித நாலேஜுமே இருக்காது. எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எந்தவித நாலேஜுமே இருக்காது. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் எத்தனை நாட்கள் நடக்கும், எத்தனை மாதங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. பட் உங்களுக்கு ட்ரைனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய 40,000 1,12,000 வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி, அதாவது 40,000 வந்து 1,40,000 வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். இந்த ஜாப்பில் உங்களால் லைஃப் லாங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவான ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற போது நீங்கள் சும்மா எடுபடி வேலை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் கூட நல்ல ஒரு ஜாப். ஓகேவா, நிறைய பேர் ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்திருக்கு. இந்த ஜாப்பை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றி ஓரளவு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி ஹையர் போஸ்டிங் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜாப். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 309 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. இந்த வேகன்சி ஒரு ஹையர் போஸ்டிங் வேகன்சி தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 309 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
ஜஸ்ட் அப்ளை பண்ணி வைங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 125 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கவங்களுக்கு 30 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 72 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 55 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 55 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 27 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும் உங்களை வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து கரஸில் முடிச்சிருப்பாங்க, சில பேர் பணம் கட்டி கூட வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையுமே நீங்கள் பண்ணாமல் ப்ராப்பராக நீங்கள் காலேஜ் போய் பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24/5/2020 சொல்லி இந்த தேதி இருக்கு இல்லையா, இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டும் சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சரி. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 வயது அப்படின்ற போது ரொம்ப கம்மியான வயது தான். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 வயது வரைக்கும் இருந்தால் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வயதுக்கு வந்து தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 37 வயது வரைக்கும் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிசபிலிட்டி பர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 வந்து கிடைக்கும். அதிகபட்ச சேலரி 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது 40,000னா 40,000 மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, அதுக்கும் அதிகமாக கிடைக்கும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா உங்களோட பேசிக் பே தான் பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 1,40,000 வந்து சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அதாவது டேர்னஸ் அலவன்ஸ் பெர்க்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அது கவர்மெண்டோட ரூல்ஸ் படி உங்களோட சேலரி எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் வந்து 35% வந்து அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஃபைனலாக இந்த வேலையை விட்டு நீங்கள் போயிட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்ற போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் உங்கள் கைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைப்பதை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் காமன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 24/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25/4/2025 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் நிறைய விஷயங்கள் புரியலை, இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து புரியும். ஏன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு எந்த வீடியோக்கு எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வேலை கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள்.